திருப்பத்தூரில் ஏர்கலப்பையுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் ராம்யா மோகன் என்ற இளம்பெண் போட்டியிடுகிறார். இவர் மருதபாண்டியர் நினைவு தூணுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு அங்கிருந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்தார். அப்பொழுது விவசாயி ஒருவர் வேட்பாளருடன் ஏர்கலப்பையை தோளில் வைத்துக் கொண்டு பனியன், பச்சை கலர் வேட்டியுடன் சாலையில் ஊர்வலமாக வந்து பொதுமக்கள் மற்றும் பயணிகளின் கவனத்தை ஈர்த்தார். பின்பு வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவபாலனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். அதன் பின்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில இதுவரை இந்த அரசியல் 70 வருட அரசியல் காலங்களில் யாருமே பெண்களுக்குன்னு எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுத்ததே இல்லை. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இன்னைக்கு வேலு நாச்சியாரா இன்னைக்கு அண்ணன் எங்களை நிப்பாட்டியிருக்காங்க. ரொம்ப பெருமை அடைகிறேன். ஒரு பெண்ணா அந்த தேர்தல் களத்துல நான் நிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டி கடுமையா இருக்குது. உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி? போட்டின்னு சொன்னா திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் மட்டும்தான் இந்த களத்துல போட்டி. திமுகன்னு சொல்ல போனா ஐயா பெரியகருப்பன் அவர்கள் தான் போட்டியில இருக்காங்க. நான் ரம்யா மோகன் நாம் தமிழர் கட்சியில போட்டிடுறோம். ஐயா ₹1 வாக்குக்கு காசு கொடுக்காம மக்களை சந்திச்சிருவாரா? போட்டியில வென்றுவாரா? பார்த்துருவோமா? எங்க களத்துக்கு வர சொல்லுங்க பார்ப்போம். 2 பேருக்குமே போட்டி வைப்போம். இன்னைக்கு களத்துல ஐயா ₹1 காசு கொடுக்காம மக்களோட அன்பையும் பேராதரவையும் வென்று வரான்னு பார்ப்போம். ஐயா காசு கொடுக்கலைன்னா அவங்க வீட்டுல உள்ளவங்க கூட ஐயா ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு காசு கூட ஆமா, அதை தானே காலகாலமா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓட்டு காசு கொடுத்தானே ஆட்சிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நாங்க இன்னைக்கு மக்களுக்கு இன்னைக்கு அடிப்படை உரிமைகளையும் தேவைகளையும் வென்றெடுக்க வந்திருக்கோம். திருப்பத்தூர் தொகுதி ரொம்ப எல்லா விதத்திலையும் பின்தங்கிய தொகுதி. சரியான கல்வி கிடையாது, மருத்துவம் கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது. எல்லாரும் வீட்டுக்கு வீடு போய் பார்த்தா இளைஞர்கள் எல்லாருமே வேலை வாய்ப்புக்காக வெளிநாடுகள்ல தான் போய் வேலை பார்க்குறாங்க. ஆனா வரி இங்கே எல்லாம் வீட்டு வரி, தண்ணி வரி, குடிக்க எல்லாத்துக்கும் வரியை இங்க கட்டிட்டு வெளிநாடுகள்ல தான் போய் பொருளாதாரத்தை வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக்கிற மாதிரி அவளம் இருக்கு. சரியான கல்வி முறை கிடையாது. காலேஜ் முக்கியம், கல்லூரிகள் கிடையாது. திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்தவரை 5 ஒன்றியம் இருக்கு. 5 ஒன்றியத்திலையும் கல்லூரிகள் கிடையாது. கூழாங்குறிச்சியில தான் ஒரு கல்லூரி இருக்கு. அது போய் பேருந்து போக்குவரத்துகள் ரொம்ப அவலைக்கிடமா இருக்கு. போறது ரொம்ப சிரமம் தான். பிரச்சாரத்துக்கு என்ன திட்டம் வச்சிருக்கு? பிரச்சாரத்துக்கு மக்களை போய் சந்திச்சு எங்க கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் எடுத்து சொல்லி மக்களிடையே நிறைய விழிப்புணர்வு இருக்கு. காசு என்ன காசு, நாம் தமிழர் கட்சி வந்தா போதுன்ற நிலைமைக்கு இருக்காங்க மக்கள். ஏன்னா எந்த கட்சி இதுவரை நாங்க வாய்ப்பு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு இதுவரை என்ன அடிப்படை உரிமை என்ன செஞ்சிருக்காங்க? குடிக்க தண்ணீர் இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்க. அப்படி குடிக்க தண்ணியை கூட கொடுக்காத இன்னைக்கு அவ்வளவு நிலைமைதான் இருக்கு. கம்மா சரியா தூர்வாடப்படாம இருக்குது. சீமக்கருவை விளைநிலங்களா இருக்கு, அதை சரியா முறையா பயன்படுத்தல. சாக்கடை போகுது, கழிவு, அந்த சாக்கடையை கழிவு நீரை சுத்திகரிக்க எந்த ஒரு இதுவும் பண்ணல. குடிக்க தண்ணி இல்லை. இப்படி அவல நிலைகள் தானே இருக்கு. வேலை இல்லாத திண்டாட்டம். இதுவரை எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே செய்யல எங்க தொகுதியில. ரொம்ப பின்தங்கிய தொகுதி தான் திருப்பத்தூர் தொகுதி. நாங்க நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் அனைவருக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். நிலமும் வளமும் சார்ந்த வேலை வாய்ப்பு, தரமான கல்வி, உயர்தரமான மருத்துவம், ₹1 முதல் 1 கோடி வரை மருத்துவம், தூய குடிநீர், 10 ஆண்டு பசுமை திட்டம், பாதாள சாக்கடை அமைக்கப்படும். ஆற்றங்கரைகள், கம்மாய்களாம் தூர்வாரப்பட்டு சீமக்கருவிகள் எல்லாம் அகற்றப்பட்டு மக்களுக்கு, விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீர்களை மழை பெய்யறதுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த பணிகளை எல்லாம் செய்து அவர்கள் விவசாயத்துக்கு ஏற்பமாறு வழிவகை செய்து வைப்போம்.